ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் தேஜஸ் அகாடமி. இன்றைக்கி வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 விஏஓ குரூப் 2 அண்ட் 2A இந்த எக்ஸாம் பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு தகவல் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் சிலபஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி வந்து வரப்போகிற இந்த 2025 குரூப் 1 இருக்குது, அப்புறம் 4 விஏஓ இருக்குது, அடுத்தது வந்து குரூப் 2 அண்ட் 2A எக்ஸாம் இருக்குது. ஸோ எல்லாம் கண்டினியூஸாக படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த வருஷம் ஒரு நல்ல ஹையர் போஸ்டிங்கில் எல்லோரும் ப்ளேஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட வேண்டிக்கிறேன். இப்போ நம்ம வந்து இங்கிலீஷ் கிராமர் எதுக்குன்னா, நீங்கள் இன்கேஸ் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இங்கிலீஷ் மீடியம் சூஸ் பண்ணி நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் கிராமர் வந்து இந்த சிலபஸ் சேஞ்ச் பண்ண சிலபஸில் இருக்குது பாருங்கள். சிலபஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இதுவாக இருக்குது, பார்ட்டாக இருக்குது. ஸோ அந்த வகையில் நமக்கு வந்து நிறைய சென்டென்ஸ் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அந்த சிலபஸ் எடுத்து படித்து பார்க்கும்போது சென்டென்ஸ் பேட்டர்ன் இருக்குது, ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் இருக்குது, ஜெரண்ட் இருக்குது, இன்ஃபினிட்டிவ் இருக்குது, அதுக்கு அடுத்தது வந்து டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம அந்த சிலபஸ்க்குள்ளே என்னெல்லாம் கவர் பண்ணியிருக்காங்களோ அதையெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி ஃபுல் மார்க் அந்த இங்கிலீஷ் கிராமரில் நம்ம தமிழ் மீடியம் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோஸ்லாம் இப்போ கண்டினியூஸாக இனிமேல் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ எல்லோரும் கொஞ்சம் கண்டினியூஸாக கனெக்டடாக இருங்க. அதே மாதிரி வந்து இன்றைக்கி கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்து ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, ஒரு மொழின்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த மொழியில் நம்ம ஒரு வார்த்தையை எழுதும்போது அந்த வார்த்தை வந்து இந்த பேட்டர்னில் தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்றது சொல்கிறது தான் அந்த சென்டென்ஸ் பேட்டர்ன், வாக்கிய அமைப்பு. சரிங்களா? அந்த சொற்றொடர் அமைப்புன்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ அந்த வாக்கிய அமைப்பு வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். இதே வந்து இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், நான் கடைக்கு போனேன். சரிங்களா? நான் கடைக்கு போனேன். சரிங்களா? நான் என்னை பற்றி நான்ன்றது வந்து இந்த இடத்துல சப்ஜெக்ட்னா என்னென்னா, நம்ம எதை பற்றி பேச போகிறோமோ அதுதான் சப்ஜெக்ட். அதே மாதிரி நான் செஞ்ச செயல் என்ன, ஒரு இடத்துக்கு போனேன். சரிங்களா? நான் போனேன். அப்போது நான் வந்து ஒரு செயல் செஞ்சுருக்கேன். அந்த செயல் தான் வந்து வெர்பு. சரிங்களா? அப்போ நான் போனன்றது வந்து அதில் வெர்பு. சப்ஜெக்ட் செய்கிற செயல் வெர்பு. அதை வந்து அந்த செயலோட தொடர்புடையவங்க, சப்ஜெக்ட் செய்கிற செயலோட தொடர்புடையவங்க ஆப்ஜெக்ட்டு நம்ம சிம்பிளாக வச்சுக்கலாம். சரிங்களா? சப்ஜெக்ட் எப்படின்னா என்னென்னா, நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ, நம்ம எதை பற்றி பேசுகிறோமோ அதுதான் சப்ஜெக்ட். இப்போ நம்ம ஸ்கூலில் சொல்லுவாங்கள்ல, உங்களுக்கு வந்து இப்போ என்ன சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருக்கு அப்படின்னு கேட்டால், தமிழ் படிச்சுட்டு இருந்தால் தமிழ்னு சொல்லுவீங்க, இங்கிலீஷ் படிச்சுட்டு இருந்தால் இங்கிலீஷ்னு சொல்லுவீங்க, மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் இதில் எது படிச்சிருந்தாலும் அந்த சப்ஜெக்ட்னு சொல்லுவீங்க. சரியா? ஸோ அப்போது நம்ம எதை பற்றி பேசுகிறோமோ அதுதான் சப்ஜெக்ட்டு. நீங்கள் ஒரு மரத்தை பற்றி பேசுனா மர சப்ஜெக்ட்டு. நீங்கள் இப்போ நடந்த ஒரு ஹெலிகாப்டர் ஆக்சிடெண்ட்டு, சவுத் கொரியாவில் நடந்த ஒரு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் பற்றி பேசுனா அதுதான் சப்ஜெக்ட்டு. அதே மாதிரி வந்து இப்போ நேற்று நைட் வந்து திபத்தில் நடந்த நிலநடுக்கத்தை பற்றி பேசினா அது சப்ஜெக்ட்டு. ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸாக. அதே மாதிரி துளசிமணி அப்படின்றவங்க வந்து ஒரு பாரா பேட்மிண்டன் வந்து கோல்ட் வின் கேல்ரத்னா அவார்டு கிடச்சிருக்குல்ல. ஸோ அதை பற்றி பேசுனா அது சப்ஜெக்ட். நம்ம எதை பற்றி பேசுகிறோமோ அது சப்ஜெக்ட். சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து வெர்பு. இந்த சப்ஜெக்டில் யாராக இருப்பாங்கன்னா, ஒரு நபராக இருப்பாங்க, இல்லை ஒரு இடமாக இருக்கும், இல்லை ஒரு பொருளாக இருக்கும். மேக்ஸிமம் இது 3க்குள்ளே அடங்கிடும். சரிங்களா? அந்த சப்ஜெக்டுன்றது இது 3க்குள்ளே அடங்கிடும். அப்போது இந்த வெர்புன்றது ஒரு செயலாக இருக்கும். இதில் இந்த சப்ஜெக்ட் என்ன செய்கிற செயல் தான் வெர்பு. சரிங்களா? அது வந்து ஒரு செயலாக இருக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்னா என்னென்னா, இந்த சப்ஜெக்ட் செய்கிற வெர்போட என்ன அடுத்த பொருள் ஒரு தொடர்புடைய ஒரு பொருள் தான் ஆப்ஜெக்ட். இதுவும் ஒரு நபராக இருக்கும், இடமாக இருக்கும், பொருளாக இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து வந்து இந்த ஆப்ஜெக்ட்லேயே 2 டைப். நான் ஜஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு கிளாஸு, இன்றைக்கி தான் முதல் கிளாஸு இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் பற்றி. அப்படியே அதுக்கு அடுத்து ஒன்றா இந்த சிலபஸில் கொடுத்துலாம் கவர் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ ஆப்ஜெக்ட்லேயே 2 டைப் இருக்குது. என்னென்னா, ஒன்று வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்னொன்று வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். நம்ம ஸ்கூலில் இதெல்லாம் படித்தது. இந்த கரெக்டாக இந்த டென்ஸ், ஆக்சிலரி வெர்பு, பி வெர்பு, இந்த இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு, காம்ப்ளிமெண்ட்டு, அட்ஜெக்டிவ், அட்வெர்பு இதெல்லாம். ஆனால் நமக்கு என்ன அதோட மீனிங் அப்படி என்னென்னு தெரியாமையே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய ஸ்டாஃபுங்க வந்து வாத்தியாங்க வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க, சார்லாம் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஒரு சில இதெல்லாம் நாம் வந்து தெரிஞ்சிருக்க முடியாது. ஸோ அதை வந்து நம்ம இந்த வார்த்தைனா இது எதுக்கு பயன்படுது அப்படி தெரிஞ்சுக்கிட்டாவே போதும், நம்ம சீக்கிரமாக பிக்கப் ஆகிடலாம். சரிங்களா? அப்போது நான் ஆப்ஜெக்ட்னா என்னென்னு சொன்னால், சப்ஜெக்ட், நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அந்த சப்ஜெக்ட்டு அவங்க செய்கிற செயலோட தொடர்புடைய
யார் தொடர்பில் இருக்காங்களோ அவங்க தான் வந்து ஆப்ஜெக்ட். இப்போ பாருங்களேன், ஐ கிக் எ பால் அப்படின்னு இருக்குது. ஐன்னா சப்ஜெக்ட். நான் என்னை பற்றி சொல்கிறேன். நான் ஒரு பந்தை உதைச்சேன். இப்போ நான் ஒரு பந்தை உதைச்சேன்னு இருக்கா. அப்போ நான் என்ன செயல் செய்கிறேன்? உதைக்கிறேன். சரிங்களா? நான்றது இந்த இடத்துல சப்ஜெக்டு, உதைக்கிறேன்றது வந்து வெர்பு, நான் செய்கிற செயல். எதை உதைக்கிறேன்? ஒரு பந்தை. இதுதான் இந்த இடத்துல ஆப்ஜெக்ட். அப்போ சப்ஜெக்டு செய்கிற செயலோட மூணாவதாக வந்து அந்த செயலை தொடர்புபடுத்துகிற ஒரு விஷயம் என்னவோ அதுதான் ஆப்ஜெக்ட். அதை 2 டைப்பாக நம்ம ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதுக்கும் அடுத்தது காம்ப்ளிமெண்ட்டு அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம். இந்த டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் நான் அப்புறம் ப்ரீஃபாக சொல்கிறேன். போக அடுத்த கிளாஸில் சொல்கிறேன். இது தாங்க ஒரு சென்டென்ஸை நம்ம எழுதுறதுக்கும், ஆங்கில மொழியில் நான் ஒரு சென்டென்ஸை எழுதணும், பேசணும் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் ஒரு அடிப்படை. சரிங்களா? நிறைய இருக்குது, அதில் இதெல்லாம் அடிப்படை. அதுக்கு அடுத்து பாருங்களேன், இப்போ அட்ஜெக்டிவ்னா என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். அட்ஜெக்டிவ்னா நீங்கள் ஸ்கூலில் என்ன படிச்சிருப்பீங்க? டெஸ்கிரைபிங் வேர்டு அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அதாவது இதுவே வந்து நம்ம தமிழ் இலக்கணத்தில் சொன்னோன்னா உடைந்த நாற்காலி, உயரமான மாணவன், அழகான பெண் அப்படின்னு சொல்லலாம். அப்போது ஒரு சப்ஜெக்டை நம்ம பேசுகிற பொருள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுவோம். எப்படி இருக்குது, என்னவா இருக்குது, என்ன தன்மையில் இருக்குது, என்ன நிலையில் இருக்குது. இப்போது நான் ஒரு பெண்ணை பற்றி பேசுகிறேன். அந்த பெண் ரொம்ப அழகாக இருக்குது, அந்த பெண் ரொம்ப உயரமாக இருக்குது, அந்த பொண்ணு ரொம்ப திறமையானவ, அந்த பொண்ணு வந்து ரொம்ப அவளோட முடி ரொம்ப நீளமாக இருக்குது. அப்போது நான் எந்த பொருள் பற்றி பேசுகிறேனோ அந்த பொருள் வந்து எப்படி இருக்குது, எந்த தன்மையில் இருக்குது, என்ன நிலையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து அதுக்கு பேர் வந்து அட்ஜெக்டிவ். இதில் தமிழில் வந்து நீங்கள் குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னு சொல்லிட்டு படிப்பீங்க. அது கூட மிங்கிளாகிற மாதிரியே இருக்கும் பாருங்களேன். குறிப்பு பெயரெச்சமும் இதுவும் ஒன்றா இருக்கும் தமிழ் இலக்கணத்தில். சரிங்களா? அதில் தான் குறிப்பு பெயரெச்சம், அதாவது பெயரெச்சத்தில் 2 டைப் வரும்ல, தெரிநிலை, இன்னொன்று வந்து குறிப்பு பெயரெச்சம்னு வரும். தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். குறிப்பு பெயரெச்சம் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொருள் என்ன தன்மையில் இருக்குது அப்படின்னு சொல்லும். சரிங்களா? அதுதான் குறிப்பு பெயரெச்சம். இப்போ அதை விட்டுருங்க. இப்போ அட்ஜெக்டிவ்னா என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அந்த சப்ஜெக்ட்டு எப்படி இருக்குது, என்னவா இருக்குது, என்ன தன்மையில் இருக்குது. நான் இப்போ ஒரு பொண்ணை பற்றி பேசுகிறேன்னா, ஒரு பொண்ணு உயரமாக இருக்கா, அவள் நல்ல திறமையாக இருக்கா, அவள் முடி ரொம்ப நீளமாக இருக்குது, சரிங்களா, அவள் அழகாக இருக்கா அப்படின்லாம் சொல்லும்போது அதுதான் சப்ஜெக்ட்டு. அதே மாதிரி அட்வெர்பு. ஸோ அதுக்கு அடுத்து அட்வெர்புனா என்னென்னா, நான் யாரை பற்றி பேசுகிறேன்? ஒரு பொண்ணை பற்றி பேசுகிறேன். நான் பேசுகிறது வந்து சப்ஜெக்ட்னு சொல்லிட்டேன். அது ஒரு பொண்ணை நான் உதாரணமாக எடுத்துக்கிறேன். சரிங்களா? அந்த பொண்ணு செய்கிற செயல் வெர்பா, அந்த செய்கிற செயல் எப்படி இருக்குன்னு சொல்லணும். அதுதான் அட்வெர்பு. புரியுதுங்களா உங்களுக்கு? நான் பேசுகிற பொருளை பற்றி சொன்னால் அது வந்து அட்ஜெக்டிவ். ஆனால் நான் ஒரு பொண்ணை பற்றி பேசுகிறேன், ஒரு சப்ஜெக்ட் ஒருத்தவங்களை பற்றி பேசுகிறேன், அவங்க செய்கிற செயல் ஒன்று இருக்குது, அந்த செயல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாருங்களேன். இப்போ அந்த ஒரு பொண்ணை பற்றி சொன்னேன்னா, அந்த பொண்ணு பாடுறா, அவள் எப்படி பாடுறா? ரொம்ப அழகாக பாடுறா அப்படின்னா அது வந்து இந்த இடத்துல அழகாக அப்படின்றது வந்து அது வந்து வெர்பு. அவன் ஓடுகிறான். எப்படி ஓடுறான்? அவன் வேகமாக ஓடுறான், ரொம்ப பொறுமையாக ஓடுறான். அவன் பாடுறான், எப்படி பாடுறான்? ரொம்ப அழகாக பாடுறான். புரியுதுங்களா? அந்த செயல் எப்படி இருக்குன்னு சொல்லுதில்ல, அழகாக. பாடுகிறான் அப்படின்ற செயல் வந்து அழகாக இருக்குது. ஓடுறான் அப்படின்ற செயல் வந்து ரொம்ப வேகமாக இருக்குது. அப்போ அந்த செயலை பற்றி சொன்னால் அதுதான் அட்வெர்ப். சரிங்களா? ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஜெக்ட்னா என்ன, வெர்புனா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, அதுக்கு அடுத்து வந்து அட்ஜெக்டிவ்னா என்ன, அட்வெர்ப்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி காம்ப்ளிமெண்ட்டுன்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. அந்த காம்ப்ளிமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அது வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். முடிக்கும் செயல் அப்படின்னு அர்த்தம் காம்ப்ளிமெண்ட்டுன்னா, அதை பற்றி பின்னாடி சொல்கிறேன். இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்களேன். எங்கள் அப்பா எனக்கு ஒரு பேனா கொடுத்தாரு. மை ஃபாதர் கேவ் மீ அ பென். எங்கள் அப்பா கொடுத்தாரு. எங்கள் அப்பான்றது எங்கள் அப்பாவை பற்றி பேச போகிறார், அதுதான் சப்ஜெக்ட்டு. அவர் செயலை என்ன, எனக்கு ஒன்று கொடுக்குறாரு. அவர் கொடுக்கறது தான் இங்கே வந்து வெர்பு. என்ன கொடுத்தாருன்னு கேட்டால் ஒரு பேனா கொடுத்தாரு. அப்போ இதுதான் ஆப்ஜெக்ட். எங்கள் அப்பா சப்ஜெக்ட்டு, நான் எங்கள் அப்பாவை பற்றி பேசுகிறேன். அவர் செயல் வந்து வெர்பு. இந்த வெர்போடு தொடர்புடையது என்ன? ஒரு பேனா. அதுதான் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? எங்கள் அப்பா எனக்கு ஒரு பேனா கொடுத்தாரு. புரியுதுங்களா இது? ஓகே.
ஓகே. இப்போ அடுத்தது பாருங்களேன். எங்கள் அப்பா பாடுவார். எங்கள் அப்பா என்ன செய்கிறாரு, பாடுவார். உங்கள் வீட்டில் உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறான், டேய் எங்கள் அப்பாலாம் சூப்பராக பாடுவார்டா, உங்கள் அப்பா பாடுவாரா அப்படின்னு கேட்குறான். எங்கள் அப்பாலாம் வேகமாக ஓடுவார், உங்கள் அப்பா ஓடுவாரா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எங்கள் அப்பா வேகமாகவும் ஓடுவார், எங்கள் அப்பா நல்லாவும் பாடுவார் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த எங்கள் அப்பான்றது உங்கள் அப்பாவை பற்றி பேசுகிறீங்க. இப்போ நான் வந்து எங்கள் அப்பாவை பற்றி பேசுகிறேன். அது வந்து சப்ஜெக்ட்டு. அவர் செய்கிற செயல் என்ன, வெர்பு பாடுதா. அவர் என்ன செய்கிறாரு, பாடுறாரு. அந்த பாடுறது வந்து எப்படி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, அழகாக பாடுவார்னு சொல்லுது. இந்த சென்டென்ஸில் எங்கள் அப்பாவை பற்றி நான் எதுவும் சொல்லலை, எங்கள் அப்பா எப்படி இருப்பான்னு சொல்லலை, அவர் செய்கிற செயல் எப்படி இருக்குன்னு சொன்னேன். அதுதான் இந்த இடத்துல அட்வெர்பு. அப்போ அழகாகன்றது வந்து அட்வெர்பு. அதே மாதிரி எங்கள் அப்பா ரொம்ப திறமையானவர். எங்கள் அப்பா எப்படிப்பட்டவர், ரொம்ப திறமையானவர். இந்த இடத்துல பாருங்களேன், இது வந்து டைரெக்டாக எங்கள் அப்பா எப்படிப்பட்டவர்னு சொல்கிறேன். இதுதான் வந்து அட்ஜெக்டிவ். எங்கள் அப்பா எப்படிப்பட்டவர், ரொம்ப திறமையானவர், மோஸ்ட் டேலண்டட் அப்படின்னு வரும். இந்த இடத்துல அழகாக பாடுவார்ன்றது வந்து சிங்ஸ் பியூட்டிஃபுல்லி அப்படின்னு வருது. சரிங்களா. அப்போ மை ஃபாதர் சிங்ஸ் பியூட்டிஃபுல்லி அப்படின்னா இந்த பாடுறது, இந்த செயலை சொல்கிறது வந்து அட்வெர்பு. இந்த மை ஃபாதர் சிங்ஸ் சாங்ஸ், எங்கள் அப்பா பாடுவார். உங்கள் அப்பா எப்படி பாடுவார்னு கேட்டால் எங்கள் அப்பா ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக பாடுவார் அப்படின்னு சொல்கிறது வந்து அது வந்து அட்வெர்பு. சரிங்களா. எங்கள் அப்பா பாடுவார்ன்றது, இந்த இடத்துல பாடுவார்ன்றது வெர்பு. மை ஃபாதர் இஸ் டேலண்டட்னா இது வந்து அட்ஜெக்டிவ். இது டைரெக்டாக அவங்க அப்பா செய்கிற செயலை செய்யாமல் உங்கள் அப்பாவே எப்படி இருக்குது, அந்த பேசுகிற சப்ஜெக்டே எப்படி இருக்குன்னு சொல்லுது. ஓகேங்களா. ஓகே, அது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா. அடுத்த 3வது சென்டென்ஸ் பாருங்களேன். ராகி கேவ் கிராண்ட் ஃபாதர் எ செரி. ராகி கேவ் கிராண்ட் ஃபாதர் எ செரி. இப்போ வந்து ராகின்ற பொண்ணு கொடுக்குறான், இதுதான் சப்ஜெக்ட். இப்போ இந்த பொண்ணு தான் சப்ஜெக்ட். இப்போ ஏன்னா ராகி அப்படின்ற பொண்ணை பற்றி தான் பேசுகிறோம். இவன் என்ன செய்கிறா, கொடுக்குறா. ஏதோ ஒன்று, கேவ்னா கொடுக்குறாள், கொடுத்தா அப்படின்னு அர்த்தம். ராகி கேவ் அப்படின்னா ராகின்ற பொண்ணு ஏதோ ஒன்று கொடுத்தா அப்படின்னு அர்த்தம். என்ன கொடுத்தா, இன்னும் 2 வந்திருக்கு ஒரு செயலோட. பாருங்கள், ராகி கேவ், அப்போது அவர் செயல். ஆனால் அதுக்கு அடுத்து 2 வார்த்தை வந்திருக்கா, கிராண்ட் ஃபாதர்னு ஒன்று வந்திருக்கு, செர்ரின்னு வந்துருக்கு, செர்ரின்னு ஒன்று வந்திருக்கு. சரிங்களா. அப்போ கொடுக்குறா. அந்த கொடுக்குற செயலோட அடுத்த வார்த்தை வந்து 2 தொடர்புடையது. யாருக்கு கொடுக்குறா, என்ன கொடுக்குறா அப்படின்னு வருது. இப்போ இந்த இடத்துல 2 ஆப்ஜெக்ட் வருதா, அந்த செயலோட தொடர்புடைய 2 பேர் வராங்க. ஒரு நபராகவும் இருக்காங்க, ஒன்று வந்து பொருளாகவும் இருக்காங்க. அப்போது இந்த டைம்லலாம் நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, அப்போ தான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட். இப்போ இதில் தான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா அவள் ஒரு பொருளை கொடுக்குறா, யாருக்கு கொடுக்குறான்னு கேட்டால் அதுக்கு பதில் என்ன வருதோ அதுதான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்போ ஒரு பொருளை ராகி கொடுக்குறா, யாருக்கு கொடுக்குறா, அவங்க கிராண்ட் ஃபாதருக்கு, அவங்க தாத்தாவுக்கு கொடுக்குறா. சரியா. அதுக்கு அடுத்தது இன்னொரு கேள்வி கேட்கலாம், அவள் என்ன கொடுக்குறா அப்படின்னு கேட்டால் அவன் வந்து என்ன கொடுக்குறான்னா ஒரு செர்ரி கொடுக்குறா, அவன் வந்து ஒரு செர்ரி கொடுக்குறா அப்படின்னு சொன்னால், அவன் வந்து ஒரு செர்ரியை கொடுக்குறா அப்படின்னு சொன்னால் அது என்ன கொடுக்குறான்றதுக்கு நம்ம கேட்கும்போது என்ன பதில் வருதோ அதுதான் வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். இப்போ டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ராகி அப்படின்ற பொண்ணு கொடுக்குறா, என்ன கொடுக்குறான்னு கேட்டால் அது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு கொடுக்குறான்றது கேள்விக்கு பதிலாக வந்துச்சுன்னா அதுதான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு. ஓகேங்களா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும். சரியா. ஓகே, அதுக்கு அடுத்தது இப்போ 3வது. இப்போ அடுத்த இது பாருங்கள், அடுத்த இது பாருங்களேன். இப்போ அடுத்தது பாருங்கள், அடுத்தது நான் சொல்கிறேன் என்னன்னு. இப்போ அடுத்தது என்னன்னு சொல்கிறேன். சரிங்களா. இப்போ பாருங்கள், இந்த சென்டென்ஸ் பாருங்கள். ராமு எனக்கு ஒரு பேனா கொடுத்தான் அப்படின்ட்டுருக்கு. ராம் அப்படின்ற பையன், அவனை பற்றி தான் பேச போகிறோம், அதுதான் சப்ஜெக்ட்டு. எனக்கு ஒரு பேனா கொடுத்தான். இவன் என்ன செய்கிற செயல், இதில் என்ன இருக்குது, வெர்பு வந்து கொடுக்குறான், கொடுத்தான், கிவிங், கொடுத்தல் அப்படின்ற செயல். ராம்ன்ற பையன் இதை கொடுக்குறான், யாருக்கு கொடுக்குறான், எனக்கு கொடுக்குறான், எனக்கு கொடுக்குறான். என்ன கொடுக்குறான், ஒரு பேனா கொடுக்குறான். இப்போ இதுலேயும் 2 ஆப்ஜெக்ட் வந்திருக்கா, இதுலேயும் 2. இது வந்து சப்ஜெக்ட்டு, இது வந்து எனக்குன்றது ஒரு ஆப்ஜெக்ட்டு, இது ஒரு பேனான்றது ஒரு ஆப்ஜெக்ட்டு, இது வெர்பு. இதில் வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் எதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ டைரக்ட் ஆப்ஜெக்ட் இதில் எதுன்னா
ராம் எனக்கு ஒரு பேனா கொடுத்தான் அப்படின்ட்டுருக்கு. ராம் என்ன செஞ்சான்? கொடுத்தான். யாருக்கு கொடுத்தான்? யாருக்கு கொடுத்தான்னா எனக்கு. இது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். என்ன கொடுத்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஒரு நிமிஷம். டைரக்ட் ஆப்ஜெக்ட் சரிங்களா. அப்போ ராம் கேவ் மீ எ பென் சரிங்களா. இப்போ ராம் கேவ் மீ, ராம்ன்றது சப்ஜெக்ட்டு, கேவ்ன்றது வெர்பு. ராம் கொடுக்குறான், என்ன கொடுக்குறான்? ஒரு பேனா கொடுக்குறான், அது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு. யாருக்கு கொடுக்குறான்? அது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், எனக்கு கொடுக்குறான் சரிங்களா. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நாங்கள் எங்கள் கல்யாண ஆல்பத்தை அவங்க கிட்ட காட்டினோம். வி ஷோ தெம். வி ஷோ தெம். நாங்கள் என்ன செஞ்சோம்? காட்டினோம். வி ஷோ அப்படின்னா நாங்கள் காட்டினோம், காட்டுறோம். வி ஷோ அப்படின்னா நாங்கள் காட்டுறோம், ஒரு பொருளை வந்து காட்டுறோம், அடுத்தவங்களுக்கு காட்டுறோம் அப்படின்னு அர்த்தம். வி ஷோ தெம் அப்படின்னா நாங்கள் காட்டுறோம், அவங்களுக்கு காட்டுறோம். என்ன காட்டுறீங்க? அவர் மேரேஜ் ஆல்பம். ஸோ இந்த இடத்துல வி ஷோ, இதில் வின்றது வந்து சப்ஜெக்ட்டு, ஷோன்றது காட்டுதல் அப்படின்றது ஒரு செயல், அது வந்து வெர்பு. தெம்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட்டு, மேரேஜ், அவர் மேரேஜ் ஆல்பம்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட்டு. நீங்கள் காட்டுறீங்க, யாருக்கு காட்டுறீங்க? அப்போ யாருக்கு அப்படின்னு வரும்போது அது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு. என்னன்னு வரும்போது, என்ன காட்டுனீங்க அப்படின்னு வரும்போது அதுக்கு பதிலாக வருது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு. சாரி, டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு. யாருக்குன்னு வரும்போது அது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு சரிங்களா. ஓகே. மை சிஸ்டர் கேவ் மீ எ லேப்டாப். இது நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஓகே, அவ்வளோதான் நினைக்கிறேன். அடுத்த சென்டென்ஸ் பாருங்களேன். மோகன் ஒரு கவிதை எழுதினான். மோகன் ஒரு கவிதை எழுதினா அப்படின்னு வருது. இங்கே பாருங்கள். அவன் தினமும் கிரிக்கெட் விளையாடுறான். தே பிளேன்னா அவங்க, ஒரு நிமிஷம் இருங்களா. இது வந்து நான் வேற ஒரு இதுக்காக நான் எழுதினேன். இங்கே பாருங்கள். இப்போது மோகன்றது வந்து இதில் ஃபஸ்ட்டு மோகன் ஒரு கவிதை எழுதுறான் இருக்கா. இதில் எது சப்ஜெக்ட்டு? மோகனை பற்றி பேசுகிறோம், அப்போது மோகன் தான் சப்ஜெக்ட் சரிங்களா. அடுத்த சென்டென்ஸில் பாருங்கள். அவன் தினமும் கிரிக்கெட் விளையாடுறான். அப்போ இதில் எது வெர்பு? இதில் வந்து அவன்றது சப்ஜெக்ட் ஆகும், என்ன செயல் அது வந்து வெர்பு. அப்போ விளையாடுதல்ன்றது வந்து வெர்பு, விளையாடுகிறான் அப்படின்னு தான் வெர்பு. இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் உங்களுக்கு ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நிறைய பாருங்கள், இந்த மாதிரிலாம் வந்திருக்கு. அடுத்தது, நேற்று நான் ஒரு பேக் வாங்கினேன். அப்போ இதில் நேற்று நான் அப்படின்றது சப்ஜெக்ட்டு, நான் வந்து ஒரு செயலை செஞ்சேன், வாங்கினேன் அப்படின்ற செயலை செஞ்சேன் வெர்பு. நான் வந்து என்ன வாங்கினேன், இதில் வந்து ஆப்ஜெக்ட், ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான். அப்போ ஆப்ஜெக்ட்னு நம்ம போட்டலாம். அப்போ SVO அப்படின்ற பேட்டர்னில் வரும். அப்போது என் நண்பனை நான் ஷாப்பிங் மாலுக்கு அருகில் பார்த்தேன். இப்போ என் நண்பனை அப்படின்றது வந்து ஒன்று. அடுத்தது நான் தான் செய்கிறேன். நான் என்ன செய்கிறேன்? நான் பார்க்குறேன். நான் பார்க்குறேன். என்ன பார்க்குறேன்? என் நண்பனை பார்க்குறேன். அப்போ யாரை அப்படின்னு கேட்குறத இன்டைரக்டு ஆப்ஜெக்ட்டு. எது யார் என்ன அப்படின்னு கேட்டால் இதில் 2 ஆப்ஜெக்ட் வருதுல்ல. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி தாங்க இருக்கும் சரிங்களா. இப்போ அடுத்து சொல்லுங்களேன். அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கான்னு வருது. இப்போ இதில் அந்த பொண்ணுன்றது வந்து ரொம்ப அழகாக இருக்கா, அந்த பொண்ணு எப்படி இருக்கான்னு சொல்லுதா? அப்போ இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். இதுக்கு பேர் தான் அட்ஜெக்டிவ். ஒரு சப்ஜெக்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து அட்ஜெக்டிவ். ஒரு சப்ஜெக்ட் செய்கிற செயல் எப்படி இருக்குன்னு சொன்னால் அதுதான் வந்து அட்வெர்பு. ஓகேங்களா. இது உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன் சரிங்களா. ஓகே, பாய், டேக் கேர். நாளைக்கு பார்க்கலாம்.